12ஆம் தேதி கெஸ்ஸிங்கில 048ன்னு ஒரு நம்பர் எடுத்தோம். நெறைய நம்பர் எடுத்தோம். ஆனா, அதில பார்த்தீங்கன்னா 048ன்னு ஒரு நம்பர் எடுத்தோம். அது எப்படி எடுத்தோம் அப்படின்னா, இந்த 25ன்ற நம்பர்ல ஏசி 75, இந்த 910ல ஏசி 51, இந்த 34ல ஏசி 34, அப்படி இல்லைன்னா இந்த ஏபில இருக்கிற 32 73க்கு இங்க ஒரு 32, இந்த பிசில இருக்கிற 89 இல்லைனா ஏசில இருக்கிற 89, பிசில 48ன்னு திரும்பவும் எடுத்தோம். அது என்னடான்னா 89 டைரக்ட்டாவே வந்து போச்சு. அதுக்கு கீழ பாருங்க இந்த 74க்கு மேல 24, இந்த 89க்கு 89, இந்த 34 பிசில அ மறுபடியும் வந்து 39 அப்படின்னு வருமான்னு பார்த்துக்கங்க. ஏன்னா மேக்ஸிமம் அப்படி போறதுக்கான வாய்ப்பில்ல. ஆனா கீழ இருக்கிற 274ல 2 நம்பர் இங்க கேம்ல வருமா அப்படின்னு செக் பண்ணிக்கங்க. உங்க கெஸ்ஸிங்ல இது மேட்ச் ஆகுதா பாருங்க. மேக்ஸிமம் 4 டைம் வந்துருச்சு இதுல. ஆனா பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க 274ல நமக்கு இங்க 347 இங்க ஸ்டார்ட் பண்ணி இங்கிருந்து தான் இந்த கேம் முடிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இந்த 274ல இங்க 347 இந்த 25ல இந்த 745 இந்த கேப்ல இருக்கிற 3 இந்த கேப்ல இருக்கிற இந்த 3 ரிசல்ட்ல தான் நமக்கு டைரக்ட்டா எந்த ஆப்போசிட்டும் இல்லாம இந்த 89 டைரக்ட்டா வந்து பிசில 89 அடிச்சிருக்கணும்னு நெனைக்கிறேன். அப்படிதான் இந்த கேம் முடிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பாருங்க ஒருவேளை இந்த 274ல இருந்து இந்த இடத்துல 2 நம்பர் வருமான்னு செக் பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த 24 கீழ 89 பாருங்க. இங்க பாருங்க. இந்த இடத்துலயுமே கரெக்ட்டா மேட்ச் ஆயிருக்கு பாருங்களேன். எவ்வளோ ஈஸியா 24க்கு 24, 89க்கு அப்படியே 89. அதே மாரி தான் போன மாசம் இந்த 089 பாருங்க 42 இங்க 24 அப்படின்னு திரும்பியிருக்கு. இந்த 42, 24 அப்படின்னு திரும்பியிருக்கு. இந்த 89 நமக்கு இங்க அப்படியே 89ன்னே வந்திருக்கு. அப்ப அதுக்கு மேல இருக்கிற 22 வரலாம். ஓகேங்களா. இந்த 22ன்ற நம்பர பிசில ஒரு செட் எதுக்கும் செட் பண்ணி பாருங்க. 22ன்னு வரும்போது 222ன்னே செட் பண்ணுங்க. ஏன்னா 222வே வந்து அந்த இடத்துல மேட்ச் பண்ணி பாருங்க. இந்த 42க்கு 24ன்னு திரும்பிடுச்சு. இந்த 89 நமக்கு டைரக்ட்டா 89 089 அப்படின்னு வந்துருச்சு. இந்த 22ன்ற நம்பரு நமக்கு வந்து வரணும் அப்படின்னா, 222 அப்படின்ற நம்பர ஒண்ணு ட்ரை பண்ணி பாருங்க. இங்குமே பார்த்தீங்கன்னா, நமக்கு 277ன்னு இருக்கு. ஆனால் அப்ப இதுலேருந்து 2 நம்பர் வரணும் அப்படின்னா, நமக்கு என்ன வரணும்னா 27, 72 ஆல் போர்டு வரணும். அப்படி இல்லன்னா, அ 422 அப்படின்னு கூட வரலாம். 422 வரலாம். இல்லன்னா இந்த 722ல ஏதாவது ஒரு நம்பரு மாத்தி அடிக்கலாம். மாத்தி அடிக்கிறதுக்கான சான்ஸ் இல்ல. 422 அப்படின்னு வரணும். இதில இருக்கிற ஏசில இருக்கிற 42 தான் எடுக்கணும். அப்படி ஏசில இருக்கிற 42 ஏற்கனவே நம்ம இங்க 42 இங்க 24 இந்த 89, 89 அப்படின்னு வந்திருந்தா, இந்த ஏசில இருக்கிற 74 இந்த ஏசில இருக்கிற 74 இங்க 47ன்னு திரும்பிச்சுன்னா, அப்ப திரும்பவும் 472ன்ற நம்பரே பாக்ஸ் அடிக்கலாம். அதனால பாருங்க மேக்ஸிமம் வந்து இந்த 274 இந்த 722 சேர்ந்து இங்க பாக்ஸ் வந்துச்சுன்னா, 472 இல்லன்னா 272 திரும்பவும் வந்து 222 அந்த மாரி மேட்ச் பண்ணி பாருங்க. ஓகேவா? இதையும் செட் பண்ணி உங்க கெஸ்ஸிங்கில எப்படி மேட்ச் ஆகுதுன்னு மேட்ச் பண்ணிக்கங்க. அதோட இப்போ பார்த்தீங்கன்னா, 24க்கு நமக்கு 24 டைரக்ட்டா வந்துச்சு. 89க்குமே 89ன்னு வந்துருச்சு. இப்போ 57ன்னு இருக்கு. இப்போ இந்த 57 75 அப்படின்னு திருப்பி அடிக்கலாம். 75ன்னு வந்துச்சுன்னா, நமக்கு இந்த 274லையும் இந்த 722லையும் இந்த 457ல நம்ம மேட்ச் பண்ணும்போது, பிசி 75ன்னு வந்துச்சுன்னா, 275 அப்படின்னே வரலாம். ஸோ 275 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வரலாம். அது எல்லாமே பார்த்துக்கங்க. உங்க கெஸ்ஸிங்கில கரெக்ட்டா மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணி பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க. பாருங்க இந்த 87 ஏபில நம்ம 32 அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்க பாருங்க 32 அப்படின்னு வந்திருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த 58 அதுக்கு கீழ இருக்கிற 58 நமக்கு இங்க 08. அப்ப ஃபர்ஸ்ட்டு வந்து நமக்கு இந்த 87 டைரக்ட்டா 32 அப்படின்னு 2 நம்பர் ஆப்போசிட் வந்துச்சு. இந்த 58 08ன்னு வந்துச்சு. எதுவுமே திரும்பல. இப்ப இந்த 31ன்ற நம்பர் நமக்கு அப்படியே டைரக்ட்டா 31ன்னு வரணும். ஏன்னா ஏபில ஒரு 31ன்ற நம்பரு, 13ன்ற நம்பர் வர வேண்டியது இருக்கு. ஏன்னா போன மாசத்துல பாருங்க, இங்க ஒரு
13, இங்கே ஒரு 13, இங்கே பாருங்கள் ஒரு 31, இங்கே ஒரு 31, இது ஒரு 31ன்ற நம்பர் ஏபியில் வர வேண்டியதாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா அது ஒரு வேளை இன்றைக்கி வரலாம். இந்த 31 அப்படி இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்கிற 36 வரலாம். இது இந்த மாதம் வந்தது. இந்த மாதம் எப்படி வந்ததுன்னா 1ஆந்தேதியே நமக்கு அந்த ரிசல்ட்டு தான் வந்தது. இப்போ இதே சேம் மெத்தடு அப்படியே நமக்கு கேமில் வரலாம். எப்படின்னா நல்லா பார்த்துங்க. இந்த 78 நமக்கு கரெக்டாக இங்கே 32 அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்கே 32 அப்படின்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 03 நமக்கு அப்படியே இங்கே 08 அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேப்பில் இருக்கிற 81, இந்த 81ன்ற நம்பர் தான் நமக்கு இங்கே கேமில் வரணும். அப்படின்னா கரெக்டாக பாருங்கள். 87 நமக்கு கரெக்டாக இந்த 87ன்ற நம்பரை ஃபுல் ஆப்போசிட் பண்ணால் 23, அது 32 அப்படின்னு திரும்பி வந்திருக்கு. இந்த 4ன்ற நம்பர் சீபோர்டில் அப்படியே 4 அப்படின்னு வந்துருச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 81, அதுக்கு மேலே இருக்கிற 03 நமக்கு 08 அப்படின்னு அப்படியே திரும்பாமே வந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து இந்த 78ன்ற நம்பர் திரும்பிச்சு 32ன்னு. இந்த 03க்கு நமக்கு 08ன்னு வந்துச்சு. இப்போ இந்த 81ன்னு வரணும். இந்த 81 நமக்கு டைரெக்டாக ஏபியில் 31ன்னு வரலாம். ஏன்னா திரும்பலை. 03க்கு 08. இப்போ 81க்கு நமக்கு இங்கே பி போர்டு தான் ஆப்போசிட் ஆகிருக்கு. அப்படி பி போர்டு ஆப்போசிட் ஆச்சுன்னா 86 வரணும். ஸோ அதனால் 86, 31ன்ற நம்பரு ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபியில் 31, 86 அந்த மாதிரி ஃபுல் ஆப்போசிட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இங்கே ஏற்கனவே ஒரு 31ம் ஒரு 36ம் அதோட மேட்ச் ஆகிருக்கு. இது வேறு இடத்துல எங்கேயாவது இருந்துச்சுன்னா கூட மேட்ச் பண்ணிங்க. அப்படி பார்க்கும்போது நமக்கு இங்கே 81க்கு 86ன்ற நம்பர் வரணும். இல்லைனா 31ன்ற நம்பரே வரணும். பாருங்கள், ஏபி 86, 31, அதுக்கு சீபோர்டு 0 செட் பண்ணியிருக்கேன். 0 பெண்டிங்கில் தான் இருக்குது. ஆனால் கெஸ்ஸிங்கில் 0 தான் வருது. பாருங்கள் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது பாருங்கள். அதை வச்சு ப்ளே பண்ணுங்கள்.